வீடு வாசல் ஃபுல்லாகவே ரொம்பவே இதாக இருந்தது, ஃபுல்லாகவே குப்பையாக இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் தான் பெருகிட்டு இருக்காரு. பாருங்கள் என்ன மார்க் பண்ணுற வீடியோவா. அப்போ என் லைஃப் ஸ்டைல் என்ன இதெல்லாம் போட்டு தானே ஆகணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாமே பெருக்கியாச்சு. வாசல் பெருக்கியே 1 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா பெருக்கிறதே இல்லை, மழை அடிக்கடிக்கு பெய்யறதுனால. இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க செடி. நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் என்னென்ன செடிலாம் இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே க்ளீனாக பெருக்கியாச்சு. அவர் அங்கே வாழை மரத்துலலாம் இந்த தேவையில்லாமல் சத்தெல்லாம் வேஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு, அதெல்லாம் பிடுங்கிட்டுருக்கிறாரு. எல்லாம் குப்பை. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாகவே வேஸ்ட்டான சட்னிகள்லாம் இருக்குது. சத்துனால இதெல்லாம் பிடுங்குறோம். பாருங்கள் எப்படி பிடுங்குறாரு, பயங்கரமாக அது செய்கிறாரு. கொஞ்சம் கட்டி எடுத்து வந்தால் நல்லாயிருக்கும். அது அறுத்துருக்கு. இதை எடுத்துகிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள் குப்பை பாருங்கள், போய் கத்தி எடுத்துகிட்டு வரணும், போகலாம் வீட்டுக்குள்ளே. இதெல்லாம் நான் இதில் நான் பெருக்கிட்டேன் அங்கேருந்து. இதெல்லாம் உள்ளார வந்து க்ளீன் பண்ணேன், அதனால் அந்த குப்பை தான் அந்த நீல கலர் பாக்கெட் ஃபுல்லாக. இதெல்லாம் நான் கொஞ்சம் பெருக்கிட்டேன். சரி இன்னும் பெருக்கணும், இன்னும் கொஞ்சம் பெருக்கணும். துணி காலையே துவச்சி போட்டேன். ஏன்னா வந்து வாசல் பெருக்குனால துணி இங்கே தானே காய வைப்போம். அதனால சொல்லிட்டு துணி ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகிடும். அதனால சொல்லிட்டு துணி துவச்சி மட்டும் வச்சுருக்கேன். வாசல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காய வைக்கணும். இன்னும் சாப்பாடெல்லாம் செய்யவே இல்லை. இனிமேல் தான் செய்யணும். எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வேலை முடிச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் கத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டுருக்கா. தூங்குக்குள்ளே வேலை செஞ்சிடணும், அதனால் தூங்குறா. சரி வாங்க நம்ம போயிட்டு கத்தி எடுத்துகிட்டு போகலாம். வீடெல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப க்ளீன் பண்ணாலும் ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ஜாமான் நான் தான் இன்றைக்கி விளக்கிட்டேன். ஏன்னா அவருக்கு பேக் பெயின் அதிகமாக இருக்குது, அதனால் சொல்லிவிட்டு நம்மளே விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே விளக்குறேன். கத்தி எடுத்துக்கலாம். ஏன்னா அவருக்கு உடம்பு ரொம்பவே முடியல, அதனால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொல்ட்ரு எங்கே வச்சுருக்கான்னு தெரியல, இதோ இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொல்ட்ரு கேட்டார், எதுக்குன்னு தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். கடப்பாறை கேட்டாரு, கெடுபாறை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேட்போம் எங்கே வச்சுருக்கான்ட்டு. சரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எதுக்கு எடுத்துகிட்டு வர சொன்னான்னு தெரியல. எதுக்கு மாதிரி கடப்பாறை கொல்ட்ரு கேட்ட. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன பண்ண. எவ்வளோ குப்பை பாருங்களேன். கெடப்பாறை இல்லை, எங்கே போச்சுன்னு தெரியல. என்ன பண்ணியிருக்காரு பார்க்கலாம். எது கேட்டாலும் இப்போ தான் தெரியுது. ஒரு வேஸ்டேஜ்லாம் கட் பண்ணுறதுக்கா கத்தி. நல்லா இருக்குல்ல, காஞ்சிச்சு. இது ரொம்ப அடப்பாக இருக்கக்கூடாது, அதனால இது கட் பண்ணி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அடப்பாச்சரமாக இருக்குது. அந்த இடத்துல பூச்சி பட்டிருந்தால் கூட எதுவுமே தெரியாது. ஏன்னா நைட் டைம் வேக்காடாக இருக்கனால இங்கே தான் கட்டில் போட்டு நாங்கள் இந்த இடத்துல தான் கட்டில் போட்டு படுக்கிறோம். அதனால் சொல்லிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ண நினச்சிக்கிட்டே இருக்கோம், ஆனால் க்ளீனே பண்ணவே முடியல. அதுக்கு டைம் கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி நான் சொன்னேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு எல்லாமே. கத்தி ஷார்ப் இல்லையா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம மூளை. கல்லுலே கத்தி ஷார்ப் பண்ணுற ஆறு மத்துக்கட்டை பார்த்தியா. நம்ம வீட்டில் நிறையா இருக்குது. ஏன்னா இவங்க வந்து டில்லியில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே. அதனால சொல்லிட்டு டில்லியில் நிறைய பொருள் இருக்கும். அதனால் இவங்க வீட்டில் மத்து கரண்டி எது எடுத்தாலும் ஒரு பொருள் எடுத்தாலே 5 பொருள் 6 பொருள் தான் இவங்க அம்மா வாங்கி வச்சுருப்பாங்க டில்லியில். டில்லியில் வந்து கம்மி ரேட்டாக ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நிறைய வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு குண்டா எடுத்து அந்த குண்டா மாதிரியே 3 குண்டா 4 குண்டா வாங்கி வைப்பாங்க இவங்க அம்மா. இப்பயுமே அதே மாதிரி தான் இருக்காங்க. மத்து கட்டி எங்கள் வீட்டில் ஒரு 10 கட்டை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தூக்கி போட்டோம். ஒன்று ஆளுக்கு ஒன்று வச்சுருக்கோம். இவங்க அம்மா 1 வச்சுருக்காங்க, இவங்க அம்மா 2 வச்சுருக்காங்க, நான் 3 வச்சுருந்தேன். 2 தூக்கி போட்டேன் வேணான்ட்டு. எவ்வளோ எறும்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எறும்பு தானே, எல்லாமே எறும்பு தான். அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து வேலை செய்யும். எறும்பு கடிச்சிட போகுது, கட்டெரும்புலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவர் வேலை செய்கிறேன்னு சொல்லி நம்மள வேலை வச்சிட்ருக்காரு. குச்சி எடுத்துகிட்டு சொன்னார், இந்த குச்சி எடுத்துகிட்டு போகலாம்.
என்ன பண்ணுறீங்க? உள்ளார இருக்கு, கையெல்லாம் வைக்காத. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் பாப்பாவை பார்க்க வந்திருக்காங்க. பார்த்து முடிச்சிட்டாங்க, எல்லாம் கிளம்புறாங்க. பாப்பா யார மாதிரி இருக்கு? என்ன மாதிரியே இருக்குதா? நான் சீக்கிரமாக பாப்பா ஃபோட்டோவை நாங்கள் சென்ட் பண்ண சீக்கிரமாக பாப்பா ஃபோட்டோ ரிவீல் பண்ணுவேன். பாருங்கள் யார் மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க எல்லாரும் சொன்னாங்க என்ன மாதிரி இருக்குன்ட்டு. பார்க்கலாம். ஓகே, டாடா பை சொல்லுங்க. மார்க் வேலை செஞ்சு முடிச்சிட்டியா? அப்பா அது வரைக்கும் க்ளீன் பண்ணிட்ட? இங்கே மரத்தாண்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், க்ளீனாக பண்ணிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பொதாராக இருந்துச்சு இந்த இடம், ஆனால் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாரு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், க்ளீனாக பண்ணிட்டார் எல்லாமே. எங்கள் வாசலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த வாசல் எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சுன்ட்டு. பா வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டேன், செம வேர்க்க. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க? இப்போ டைம் என்ன? இப்போ 9:30 மணி ஆகுது. டயர்ட் ஆகிட்டிங்களா? சாப்பாடு சாப்பாடு செய்யலை. இப்போ இனிமேல் தான் செய்யணும். 9 மணி ஆகுதுன்னு சொல்கிறேன், அப்போ சாப்பிடலாமே எப்படி? அப்போ கடையில் வாங்கிக்கலாம். இல்லைண்ணா கடையில் கூலியா? கூலியாண்ணா? இல்லை வாங்கிட்டு சாப்பிடுவோம் இன்னைக்கு ஒரு நாள். இன்னைக்கு சண்டே இல்லை. சண்டே என்ன கடையில்? சண்டே தான் போ. நான் கடையெல்லாம் போக மாட்டேன். கடைக்கு போய் வாங்கிட்டு தான் வரணும். மணி 9:30 மணி ஆயிடுச்சு. நான் போக மாட்டேன். சரி வாங்க, தொடப்பம் வந்து புது தொடப்பம் வாங்கியிருக்கோம்ல, அது இது பண்ண. என்ன தொடப்பம்? வீடு பெருக்கிற தொடப்பம் இல்லைல்ல நம்ம வீட்டில், அது வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அது வாங்கி 1 வாரம் ஆச்சு, தீர்த்தவே இல்லை நீங்கள். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புது தொடப்பம் பிரிச்சிட்டேன். இதோ அங்கே மூலையில் இருக்கு பாருங்க. இந்த அது இல்லை, அது பிஞ்சு போனது அங்கே சைடில். நான் யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் தான் தீர்த்தியே கொடுக்கவே இல்லை. நீங்கள் அதான் அந்த டெஸ்ட்டு வரும்ல, அதான் நீங்கள் செய்யுங்க. இந்த அது கூட இல்லை, தென்னை மட்டை இல்லை, அந்த பூந்தொடப்பெல்லாம் இருக்குல்ல. தென்னை மட்டை இல்லை மேடம், அப்போ புல் நிறைய இருக்கும். ஓடையில் ஆற்றுல வளைஞ்சு இருக்கும், அதெல்லாம் ஒன்றா கட் பண்ணி எடுத்து வந்து டிசைனாக இருக்குதா. இந்த தொடப்பு புது டிசைனாக இருக்குப்பா. இதை பாரு, இது ஸ்டெப் இது வரைக்கும் நம்ம வாங்கினது இல்லை இந்த மாதிரி. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸ்டெப்பாக இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு லைனாக இருக்கும், இது ஸ்டெப்பாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்க பார்ப்போம். இப்போ நான் அது எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் 4 கிலோ நீ தொடப்பம் வாங்கினா சரியா? பார்த்து எடுத்துக்கணும் சரியா? கீழே வச்சுக்கிட்டேன் சொல்லணும். புரியுதா? அதுதா மறுபடியும் என்ன பண்ணும்? ஓ இவ்வளோ தானா வேலை? இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஏன் அந்த பக்கம் வந்துட்டா? அந்த பக்கம் வெயில் இருக்குல்ல, நெகிழ்த்தது சரியா தெரியல. இப்படிதான் தீத்தணுமா? புரியுதா? இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் வீட்டில் பெருக்குனா மறுபடியும் குப்பை தான் ஆகும்ல. இப்படி தான் இருக்கும், எல்லாரும் தான் பண்ணுவாங்க. வீடியோ பார்க்குற அவங்களும் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. எனக்கு தான் தெரியாமல் போச்சு. கற்றுக்க வேண்டியதான். இன்னைக்கு பயங்கர வேலைப்பா. தொடப்பம் வந்து பட்டையே இருக்குது, உருண்டையாக இருந்துச்சுன்னா வச்சுக்கேன், இதை பிடிச்சி எல்லாம் சில சில கொட்டிடும். பட்டை இதெல்லாம் ஒட்ட முடியல, அதுதான் கையில் என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன். போதுப்பா. ஐயோ இது போதுன்னு சொன்னால் அவ்வளோதான். உள்ளெல்லாம் குப்பை வீட்டில் வந்து பாரு, இவ்வளோ குப்பை பாரு. குப்பை இல்லை இது, அது ஏதோ செடி தான், இதெல்லாம் செடியோட இது தான். நிறையா இந்த போய் தண்ணி விட்டேன். தீட்டி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்.
ஏன் உனக்கு இவ்வளோ வேர்க்கு இருக்குது எங்கள் ஃபேஸ் காமி பசமா இருக்கு எங்க எப்போடு தண்ணி ஊற்றி அடிச்சிடலாம். தண்ணி வச்சிடலாம். இப்போ 100 ரூபா கொடுத்தாங்க. அது இதோட நிறைய தான் இருந்துச்சு. 140 ரூபா வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் கம்மியாக தான் இருக்கு. சின்ன 140 ரூபா சொன்ன விற்கிறாங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்கு, ஸ்டீல், அதில் போய் பிளாஸ்டிக் இருந்துச்சு. அதுக்காக இது கொஞ்சம் மாடலாக கட்டியிருந்தாங்க. 40 ரூபா அதிகம் இருக்கு. அவ்வளோதான். சரி பரவாயில்ல, ஓகே வாங்கியாச்சு. பண்ணிட்டானா? சூப்பராக பண்ணிட்டேன். சரி ஓகே நல்லா வருதா? சூப்பராக அருமையாக வருது. சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். எல்லாம் சாப்பிடுங்க. கை கிளம்பஞ்செல்லாம் கழுவிட்டு வாங்க, போய் கடைக்கு போயிட்டு வந்துடணும். கடைக்கு வீடியோவில் நீயும் வரணும்ல, அதுக்காக தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாப்பா அழுகுறா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வீட்டில் வரும். தேங்க்யூ.